பழமை மாறாம பழமை மாறாமன்னா, உங்களோட குடும்ப வழக்கம் மாறாம, அத எப்படி கொண்டாடுறாங்களோ, அப்படியே கொண்டாடுங்க. அதுதான் உங்களுக்கு மட்டும் இல்லாம, உங்களோட சந்ததிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு சிறப்ப குடுக்கும். ஏன்னா, அப்பதான் வந்து நீங்க எப்படி செய்றீங்களோ, அத தான் வந்து பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பழமை மாறாம, பழக்கவழக்கத்த மாத்திடாம, அது எந்த பொங்கலா இருந்தாலும் கொண்டாடுங்க. இந்த பொங்கல்னு இல்ல, எந்த பண்டிகை எடுத்துக்கிட்டாலும் பழமை மாறாம கொண்டாட பழக்கப்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாளோட 4வது நாளா இருக்கிற இந்த காணும் பொங்கல்ல கிராமப்புறங்கள பொறுத்தவரைக்கும் இந்த விளையாட்டுகள்லாம் நடக்கிறது உண்டு. காலையில ஆரம்பிச்சு மாலை இரவு வரைக்குமே சில ஊர்கள்லலாம் விளையாட்டு போயிட்டு இருக்கும். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க ஊர்ல இருக்கீங்க, அந்த விளையாட்டுகள்ல கலந்துக்கலாம்னா தாராளமா கலந்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு தடவ சின்ன சின்ன ஒரு மகிழ்ச்சிய நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கும். அதனால கலந்துக்க முடியும் அப்படின்னா, அந்த நிகழ்வுகள தாராளமா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆக மொத்தத்துல இந்த காணும் பொங்கல் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாற்றத்தையும், மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் இந்த பொங்கல் பண்டிகை நாள் உங்கள் அனைவருக்குமே கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் அந்த இறைவன் கிட்ட உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அவங்கவங்க குடும்பத்து பெரியோர்கள், முன்னோர்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் இந்த நேரத்துல இறைவன்ட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.